வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த 777 பிராண்டு தான் வந்து எடுத்திருக்கேன். 5 மினிட்ஸில் பண்ணுறது இது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் இப்போ இது 500 கிராம் பேக்கெட் வந்து நான் எடுத்துருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்றதுனால ஒரு அப்ராக்சிமேட்டில் தான் நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வடிகட்டிடுவோம் அப்படின்றதுனால இது கலந்து ஊற்ற வேண்டியது இல்லை. இது வந்து நல்லா நம்ம கொதி வரட்டும். பாருங்கள், இந்த பாக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த சேமியா, ரைஸ் சேமியா வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். தண்ணி வந்து நமக்கு இது மாதிரி கொதிச்சு வர டைமில் உப்பு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியில். ஏன்னா வந்து நம்ம அந்த சேமியாவை போட்டு இதில் தான் வந்து எடுக்க போகிறோம். அதனால் உப்பு வந்து இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் நான் உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்கும் போது அப்போ தனியாக கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நமக்கு லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பேக்கெட்டில் இருக்கிற சேமியா வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஃபுல் பேக்கெட்டுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டால் போதும். நல்லா வந்து அந்த சேமியா வந்து நம்மளுக்கு வெந்துடும். ஓவர் குக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வெந்த மாதிரி தெரியும் போதே நம்ம எடுத்துடலாம். இது இப்படி இருக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா வந்து நம்மளுக்கு வெந்திருக்கிறது தெரியுது. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் வந்து வடிகட்டுறதுக்கு இது மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி எடுத்துருக்கேன். பாத்திரத்தில் வச்சு இது மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து இந்த சேமியாவை வந்து இதில் வடிகட்டி போட்டுக்கலாம். இப்படி நம்ம போடு விடும்போது தண்ணியெல்லாம் வந்து கீழே நல்லா வந்துடும். நம்ம சேமியா வந்து மேலேயே நல்லா இதுவாக இருக்கும், தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா. அதனால் ஃபுல் சேமியாவும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். நான் இது மாதிரி நம்ம வடிகட்டினதுக்கப்புறமா இதில் நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு நம்ம நல்லா நார்மல் வாட்ரு, சூடு இல்லாமல் கூல் வாட்டரை வந்து ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உதிரியாக வரும். நம்ம அதே சுட தண்ணியோடு ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா ரொம்ப ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கூட ஒரு சொம்பு வேண்டாம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றி நல்லா வந்து அலசுகிற மாதிரி இந்த நார்மல் வாட்டரை வந்து ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு இது மாதிரி உதிரியாக வரும். இது வந்து ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம் தனியாக. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து உருகட்டும். நெய் வந்து நமக்கு இந்த அளவுக்கு உருகுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய் கூடவே கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு போதும். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் கடுகு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா இது மாதிரி பொரியும் போது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி விடுங்க. இது கூட 3 காஞ்ச மிளகாய் கிள்ளியிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்புலாம் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இது கூட நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இது கூடவே இதுக்கேற்ற அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கும் போது இப்போ இதில் கொஞ்சமாக வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறது. இல்லை மஞ்சத்தூள் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் ப்ளைனாக அந்த ஒயிட்டாக கூடமே செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த சேமியாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு லைட் லெமன் எல்லோ ஷேட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம இதில் கிளறி விட்டால் போதும். ஏன்னா இந்த நம்ம வடிக்கட்டும் போது அந்த தண்ணி எதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும் இந்த ஹீட்டில். அதுக்காக தான் வந்து அந்த 2 மினிட்ஸ் வந்து இதில் நம்ம குக் பண்ணுறது. நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கும் வந்து இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக இதில் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபுல் பேக்கெட் போடும்போது பெரியவங்க வந்து ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சின்ன பசங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா 6 மெம்பர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து நம்ம அரை பேக்கெட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுனால ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.